கிறிஸ்தியேசுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பு வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நாளிலும் தேவனுடைய மாபெரும் கிருபை, தயவு, இரக்கம் நம்மோடு கூட இருந்தபடினால் இந்த சாயங்கால நேரத்திலே தேவ சமூகத்துக்கு நேராக நாம் கூடி வந்து இந்த இணையதளத்தின் மூலமாக சகோதர சகோதரிகளாக நாம் இணைந்து தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் தியானிக்கவும், அதன் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலப்படவும் தேவன் நமக்கு பாராட்டின அந்த மேலான கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்மையோடு நன்றிகள், துதிகள், ஸ்தோத்திரங்களை நம்முடைய ரட்சகர் மூலமே நம்ம ஏறெடுத்துக் கொண்டு இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக நம் அனைவரின் சார்பாக நம்ம மத்தியில இணைந்திருக்க சகோதரர் மோசஸ் அவர்கள் ஜெபிக்க நம்ம இந்த கூடுகையை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, ஒன்றான மெய்தேவனே, தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, சகல அண்ட சராசரங்களையும் படைத்தவரே, அதனதன் காலத்தில் நித்தமும் நேர்த்தியாய் வழிநடத்தி வருகிற தகப்பனே, தாம் ஒருவருக்கே துதி, கனம், மகிமை யாவற்றையும் செலுத்தி இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஒரு நாளிலும் எங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து உமது கிருபையினால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உமது தேவருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நாளையும் விசேஷமான நாளாக அமைத்து கொடுத்து உமது சத்தியத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியான ஒரு சிலாக்கியத்தை கொடுத்த உமது கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கேட்க இருக்கிற சத்தியத்தின்படி நாங்கள் கேட்க இருக்கிற சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க நீங்களே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமே கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த கூடுகையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசனம் வழிநடத்த வேண்டுமே கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை உமது ஒரே பேரான குமாரனும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் மணவாளனும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு நாளிலும் நாம் ஆசரிப்பு கூடாரத்தின் தொடர்பாடங்கள் நாம் தியானிச்சு வரோம். அதன் அடிப்படையில நாம் இந்த ஒரு வாரத்துல தியானிக்க போற ஒரு தலைப்பு ஆசாரியர்களின் தகுதிகள் என்கிற தலைப்புல நம்ம மத்தியில இணைந்து இருக்கிற அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர் நம்ம மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவரை நம் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் அனைவரும் இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக நாம் ஒவ்வொரு வாரமும் இணைந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் எல்லாம், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் ஆசாரியர்களுடைய தகுதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய தேவ காரியங்களை, தேவனுக்கேற்ற பலிகளை செலுத்துறதுக்காகவே நியமிக்கப்பட்டவங்க தான் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய எல்லா காரியத்தையும் இஸ்ரேல் ஜனங்கள் சார்பாக, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவையான அத்தனை ஊழியங்களையும் இவர்கள் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரராக, தேவ ஊழியர்களாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இவர்களுடைய சில காரியங்கள் இவங்களை குறித்து இவர்கள் என்னவா இருக்காங்க அப்படின்னா, ஒரு மத்தியஸ்தராக இருந்து ஊழியம் செய்யறாங்க. அவங்களுடைய அதுக்கான தகுதிகள், அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய வஸ்திரங்கள் அப்படின்னு எல்லாம் சில டாபிக்ல இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம் இந்த சாப்டர்ல. அதுல விசேஷமா நம்ம கடந்த வாரம் பார்த்தது ஆசாரியர்கள் ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை செய்திருக்கிறத பார்க்கலாம். பொதுவாக நமக்கு தெரியும் மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டாலே அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தரா இருந்தாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கும் மனுஷர்களுக்கும். அப்போ தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு. காரணம் பாவத்தினுடைய விளைவு. அப்ப இந்த பாவத்திலிருந்து பாவ மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் திட்டம் இருக்கு இல்லையா, அந்த ரட்சிப்பின் திட்டம் தேவன் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பாவ மனுஷர்களோட அந்த பாவத்திலிருந்து அவங்கள மனம் திரும்ப செய்து பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து தேவனோடு ஒரு ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்யறதா மத்தியஸ்தர் ஊழியம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த மத்தியஸ்தர் ஊழியத்தை இன்னைக்கு தேவன் ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் யாருன்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருந்த ஆசாரியர்கள், அதுல விசேஷமா பிரதான ஆசாரியர்கள் ஆரோன் சொல்லலாம். அவங்கதான் என்னவா இருந்தாங்கன்னா இந்த மத்தியஸ்த ஊழியத்தை செய்தாங்க. ஆரோனுக்கு பிற்பாடு வந்த ஒவ்வொரு பிரதான ஆசாரியர்களும் இந்த மத்தியஸ்த ஊழியத்தை அவை செய்து கொண்டு வந்திருக்கிறத நம்ம. ஆனால் அவர்கள் வெறும் நிழலாய் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. பொருள் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கிறிஸ்துவை பற்றி இருக்கிறது நம்ம பார்க்கணும்.
அப்போ மோசே மத்தியஸ்தர் இல்லையா அப்படி கூட கடந்த வாரங்கள் நம்ம ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கான விடைகள் பார்த்தோம். மோசே நிச்சயமாக மத்தியஸ்தர் தான். எப்போ ஆசாரியனாக அவர் ஆரோனை அவர் அபிஷேகம் செய்தாரோ அது வரைக்கும் அவர் மத்தியஸ்தர் ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் ஆரோன் அந்த பலி காரியங்கள் மத்தியஸ்த ஊழியங்கள் எல்லாம் ஆரோன் செய்ததாகத்தான் நம்ம வந்து விவரங்கள் பார்க்கணும். வேதாகமத்தினுடைய வேத வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, அப்போ கிறிஸ்துக்கு பிற்பாடு சபை வகுப்பார் எப்படி இன்னைக்கு மத்தியஸ்த ஊழியத்தில் இருக்கிறது போல அன்னைக்கு எப்படி இருந்திருக்காங்க, நிழல் எப்படி இருந்திருக்காங்கன்னா மோசேக்கு பிற்பாடு ஆரோன் அப்படின்னு. இப்போ ஆரோன் சபை வகுப்பார் அத்தனை பேருக்கும் அடையாளமா இருக்கு. அதான் ஒரு வசனம் நம்ம வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அவன் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக வருது. அப்போ ஒரு ஆரோனை போல அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு ஊழியம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆசாரிய ஊழியம், அது மத்தியஸ்தர், அந்த ஆசாரியர் ஒரு ஆசாரியருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்தன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் குறித்து நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். அது யார் மேல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சபையாக இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் மேலும் இருக்கு. அப்போ கடந்த வாரங்களோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட நான் அதோட நான் ஏட் பண்ண விரும்புறேன். அதாவது மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம மத்தியஸ்தம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மத்தியஸ்தம் பண்ண முடியாது. இப்போ நம்ம மத்தியஸ்தம் பண்ண போறோமா அப்படின்னா இல்ல. நம்ம சபையாக நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து மறிச்சதுக்கு அப்புறம் ஒரு மகிமை அடைந்து அந்த சபை வாய்ப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மத்தியஸ்தர் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவோட கூட இணைந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம உலக ஜனங்களுக்கு அந்த மத்தியஸ்த ஊழியத்தை நம்ம செய்வோம். உலக ஜனங்களை தேவனோட ஒப்புரவாக்கக்கூடிய அந்த ஊழியத்தை நம்ம செய்வோம். இப்போ நம்ம மாமிசத்துல வாழ்ந்துட்டு கூடிய இந்த காலப்பகுதியில நாம ஏதாவது மத்தியஸ்த ஊழியம் செய்யற மாதிரினா மத்தியஸ்தருக்கே தகுதியா மிக மிக முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா சமாதானம் அப்படிங்கிற ஒரு சமாதான பாத்திரவானாக நம்ம இந்த பூமியில வாழும்போது இருக்கணும். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நிமித்தமாக அங்க எந்த ஒரு சண்டை சச்சரவு இருக்காது. ஒருவேளை அங்க ஏதாவது ஒரு வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவோ தர்க்கங்களோ இருந்தால் அந்த இடத்துல ஒரு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்து கண்டிப்பாக என்ன செய்வார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான சில காரியங்களை செய்வாங்க. அவர் அந்த இடத்துல இருந்து கடந்து போகும்போது முழுமையான சமாதானம் அங்க அத்தனை பேர்த்தோட இருதயங்களும் இருக்கும். இப்போ நீங்க நான் ஒருவேளை நம்ம சபையினுடைய ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தின் சிந்தை என்னன்னா இந்த கிறிஸ்து சொல்றது அதே சிந்தை நம்ம இடத்துல இருக்கணும். அவர் எப்படி ஒரு சமாதான பிரபா இருந்தாரோ நாமும் அதே போல ஒரு சமாதான பாத்திரவான்களாக நம்ம இருக்கணும். எப்படி அப்படிங்கும்போது நாம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சமாதானம் எப்பொழுதுமே இருக்கணும். சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களோ எந்த விஷயங்களும் அங்கே ஏற்படாத வண்ணம் நம்ம இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம நல்ல ஒரு ஒளி கொடுக்குறோம், நல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோன்றதுக்கான ஒரு அடையாளமாக பார்க்கணும். பின்னாடி நம்ம ஒரு மத்தியஸ்தர் ஊழியம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு சில தகுதிகளாக நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வைத்துக்கலாம். சரிங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து ஆசாரியர்களுடைய சில தகுதிகளை குறித்து நம்ம இன்னைக்கு ஆசாரியர்களுடைய தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசாரியர்களுக்கு என்ன தகுதி? அவங்க லேவி கோத்திரத்துல பிறந்ததா போதுமே, 30 வயசுக்கு மேல இருந்தா ஒரு பூரண புருஷனா இருந்தா போதுமே, அப்புறம் வேற என்ன தகுதி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கும். ஆனால் சில தகுதிகளை தேவன் அங்க வைத்திருக்கிறது பார்க்கிறோம். அந்த தகுதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் அவரிடத்துல காணப்பட்டுச்சுன்னா அவங்க ஆசாரியர்களாக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த ஆசாரிய ஊழியம் வெறுமனே ஒரு வாரிசு அடிப்படையில வர்றது ஊழியம் அல்ல. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லேவி கோத்திரத்துல தான் இருக்கணும். லேவி கோத்திரத்துல இருந்தாலும் ஒரு பூரண வயசு வரணும். அந்த ஆசாரியர்களுக்கே இருக்க அந்த ஆரானுடைய வம்சாவளியில் வந்துட்டாலே போதுமா அப்படின்னாலும் அது மாத்திரம் இல்ல, சில குறைகள் அவங்க இடத்துல காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் பார்க்குறேன். ஒருவேளை ஒரு குறை இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்றதுன்னா ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக அனுமதிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு விஷயத்த அங்க தேவன் நமக்கு எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா சில குறைகள் அவங்களுக்கு காணப்படும் போது அவர்களால் அந்த வேலைகளை அவங்க திறம்பட செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சில காரியங்களை அங்க கொடுத்துருக்காரு. வேத வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சகோதரி வாசிங்க. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 16-17 வசனம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன்
தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அதாவது இங்க ஒரு வார்த்தை இங்க குறிப்பிட்டிருக்கிறது நீங்க நல்லா கவனிங்க. அங்கவீனம் அப்படின்னா சரீரத்துல சில குறைகள் இருக்கும்போது அதான் அங்கவீனம் அப்படின்னு. அந்த சரீர குறைகளை வச்சு நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி அது ஒரு வகையான பலி. நமக்கு தெரியும், அந்த அப்பத்தை குறித்து நம்ம தனியாக படிச்சுக்கிறோம். ஒரு சமூகத்தப்ப மேஜை இருக்கும், அந்த மேஜை மீது 6 அப்பங்களாக ஆசாரியர்களே அந்த மாவை பிசைஞ்சு அப்பம் சுட்டு அங்க வைத்திருக்கணும். அப்புறம் திரும்ப அந்த அப்பத்தை எடுத்து அவங்க புசிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவரும் இதுதான் வந்து ஆசிரியர்களுடைய ஊழியம் சொல்லி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த காரியத்தை யாருக்கு செய்யறதுக்காங்க அனுமதி இல்லை அப்படிங்கும்போது, சில அவங்களுடைய சரீரங்கள்ல சில குறைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த அனுமதி இல்லை அப்படிங்கிறது தேவன் சொல்றேன். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. வாசிங்க சகோதரி. 18 லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல். அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூணனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணானாலும் சொரியனானாலும் அசர் உள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த மாதிரியான குறைகள் இருந்தா அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, போய் அங்க போய் அந்த பலியை செலுத்த முடியாது, செலுத்தக்கூடாது அப்படின்னு அங்க ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம வாசிக்கலாம். 21, 28 வசனங்களை வாசிச்சு முடிச்சு. 21ஆம் வசனம். ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம். பாருங்க, இங்க என்ன ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க போய் பலி செலுத்தற்கு போகக்கூடாது. ஆனால் ஒருவேளை அந்த பலியை யாராவது செலுத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு. பாருங்க, சரீரத்துல குறை இருக்கிறவர்கள் பலி செலுத்தக்கூடிய வேலைகளுக்கு போக வேண்டாம், அதற்கு தகுதி இல்லை. ஆனால் வேற ஒரு தகுதியுள்ள ஒரு ஆசாரியன் அதை செய்துட்டு அந்த அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு அப்படிங்கிறது சொல்றேன். தொடர்ந்து வாசிச்சு முடியும் விளக்கம் பார்க்கலாம். 23, 24 வரைக்கும். 23ஆம் வசனம். ஆனாலும் அவன் அங்கமீனம் உள்ளவன் ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு அங்கவீனம் உள்ள ஒருத்தரை என்ன பண்ணக்கூடாதுன்னா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. பரிசு குலைச்சல் ஆயிடும் அப்படின்னு நீங்க அந்த திரைக்குள்ளே அப்படின்னா கேட்டுக்குள்ள வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அங்க தேவ சொல்லி. ஏன்னா நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நான் பரிசுத்தமான கர்த்தரா இருக்கிறனால இவர்கள் என்னுடைய ஸ்தலத்துக்கு வந்தாங்கன்னா, பரிசுத்தலத்துக்கு வந்தாங்கன்னா இவர் நிமித்தமாக அது பரிசுத்த குலைச்சல் ஆயிடும் அப்படின்னு இங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, இங்க மோசேட்ட சொல்லி இதை போய் நீ என்ன பண்ணு, ஆரோனோடும் அவனுடைய குமாரர்களோடும் இதை எல்லாருக்கும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரோடும் சொல்லிடுறாங்க. ஆரோனுக்கு சொல்லி, ஆரோனோட குடும்பத்துக்கு சொல்லி, ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கும் சொல்லியிருக்கு அப்படின்ற. இப்ப இந்த பாயிண்ட் நீங்க முதல்ல இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய சிந்தையில ஒரு சில கேள்விகள் எனக்கு எழுந்துச்சு. அந்த கேள்விகளை நான் உங்களுக்கு நான் கேட்கிறேன். அதாவது, ஒரு குறைபாடுள்ள ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அது பிறந்த இவர்களுடைய தவறா? இந்த ஒரு ஊனமுற்றவர்களாக ஒரு சரீர அங்கவீனம் உள்ளவர்கள் நிமித்தம் எப்படி தேவ சமூகம், தேவனுடைய பரிசு ஸ்தலம் எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆகும் அப்படின்னு சில கேள்விகள் நம்முடைய சிந்தனையில வருது. இது ஏன் தேவன் இதை சொல்றார்? அப்ப இந்த ஊனமுற்றவர்கள் எல்லாருமே டிஃபால்ட்டாவே பாவிகளா? அப்ப இவங்க டிஃபால்ட்டாவே பாவிகளா? அப்படி பாவிகள் தானே தேவனுடைய சமூகத்துல போய் சேர முடியாது.
பாவிகள் தானே புறக்கணிக்கப்படக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அப்ப இது என்ன ஒரு கான்செப்ட்? இன்னைக்கு உலக நீதியிலேயே பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஒருவேளை ஒரு குழந்தை பிறந்தா கூட இது ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல அவங்களுக்கு உரிய கனத்தை கொடுக்குறாங்க, கௌரவத்தை கொடுக்குறாங்க, அது தேவையான எல்லா சலுகைகளும் கொடுக்கப்படுது. அப்ப இது ஏன் இந்த இடத்துல மாத்திரம் இவங்களை வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு? அப்ப தேவன் இரக்கமற்றவரா ஒரு வேலை அப்படின்னு வந்து ஏன் தேவன் இந்த விஷயத்தை இப்படி ஒரு இவங்க மேல ஒரு கன்சிடர் பண்ணாம இருக்கார் அப்படின்னு சில கேள்விகள் நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்விகளும் நம்முடைய சிந்தனைகளும் முழுக்க முழுக்க தவறு. ஏன் அப்படி சிந்திக்க கூடாது அப்படின்னா தேவன் இங்க இரக்கமற்று இந்த காரியத்தை அவர் சொல்லல. சரி, அப்ப அங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு அதை நம்ம பாடமா படிக்கும்போது நிச்சயமாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த கேள்வி ஒருவேளை எல்லாருக்கும் இந்த சிந்தையில வந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஏன் தேவன் இப்படி ஒரு ஒரு குருடர் கண்ணு தெரியாம இருக்கிறார், அவரை ஏன் புறக்கணிக்கணும், அவருக்கு ஏன் இந்த அனுமதி இல்லை? இதெல்லாம் வந்து சொல்லும்போது அங்க தேவன் இந்த சிந்தை வந்தாலே உடனடியாக நமக்கு தேவன் கொடுக்குற பதில் என்ன தெரியுங்களா? இதுதான். வாசிங்க சகோதரி, ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனம் 20. அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அவ்வளவுதான். இதான் வந்து இது என்னன்னா தேவனால உண்டானவங்க எல்லாருமே நாம எல்லாருமே தேவனுடைய சிருஷ்டிப்பு. தேவனே நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? அவங்களும் நல்லா படிச்சிருந்தா அவங்க போய் உங்களுக்கு அவங்களுக்கு செய்வாங்கல்ல, ஏன் அவங்கள குருடுறா செவிடுறா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அங்கவீனத்தோட நீங்க வந்து பிறக்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம வந்து இந்த கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா அது மிக தவறாக தேவ சமூகத்துல இருக்கும். அப்படிங்கிறதுக்கான காரணம்னா அவர் தேவன், அவர் சிருஷ்டிகர், எல்லாத்தையும் அவர் தான். அதான் இன்னொரு இடத்துல யாத்ராகமத்துல ஒரு வசனம், இது மோசேக்கு தேவன் சொன்னது. மோசே இடத்துல என்ன சொல்றாருன்னா, மோசே வந்து நான் வந்து என்னவா இருக்கிறேன் அப்படின்னா போய் பாருன்ற போய் பேசுப்பா அப்படின்னா, ஐயோ எனக்கு பேச்சு வராது, நான் திக்குவாயி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு அருமையான பதில் கொடுத்தார். அந்த பதில் இங்க கரெக்டா செட் ஆகும். நீங்க வாசிங்க சகோதரி, யாத்ராகமம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதாவது குருடன் உண்டாக்குனது அவருதான், பார்வை உள்ளவனாக உண்டாக்குனது, கண்ணை கொடுத்தது அவர்தான், கண்ணை எடுத்தது அவர்தான், காதை கொடுத்தது அவர்தான், காதை எடுத்தது அவர்தான். அப்போ எல்லாமே அவர்தான் தேவன் பண்றார். எல்லாமே அவருக்கு தெரியும் எது சரி எது தவறு அப்படின்னு. அப்ப தேவனை நாம் கேள்வி கேட்கறதுக்கோ தேவனிடத்துல வந்து நம்ம வந்து நீங்க தர்க்கம் பண்றதுக்கோ நாம் பாத்திரவான்கள் அல்ல. அது மாத்திரமல்ல, அது நமக்கான தகுதியும் அல்ல. அப்போ இந்த விஷயத்துல ஏன் தேவன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஒருவேளை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அன்பான சகோதரர்களே, ஆசாரிய ஊழியத்திற்கு தகுதியற்றவர்களாக சில அங்கவீனம் உள்ளவர்களுடைய வேத வசனங்கள் இப்போ வாட்சம் இல்லையா? இப்போ நம்ம அதனுடைய விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இப்போ உங்க ஸ்கிரீன்ல நான் காமிச்சிருக்கேன், நீங்க பாருங்க. அதை வந்து நீங்க தமிழ்ல நீங்க வாசிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 12 குறைபாடுகள் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் 12 குறைபாடு இருக்கு. சில இது வந்து மாறி இருக்கும், சிலது மாறி இருக்கு, 1-2. இப்போ பாருங்க, இங்கிலீஷ்ல கொடுக்கும்போது பிளாட் நோஸ்ட், அதாவது தட்டமூக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தமிழ்ல குறிப்பிடல, ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு. அப்ப நம்ம அதையும் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அதே மாதிரி வந்து சில இது தமிழ்ல இருக்கிறது இங்கிலீஷ்ல அங்க இல்லை. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆனா எப்படி பார்த்தாலும் சில விஷயங்கள் எல்லாமே கவர் ஆயிருக்கு. இப்ப நம்ம அந்த காரியங்களை பார்க்கலாம். குருடன், சப்பானி, குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவர்கள், கால் உடைந்தவர்கள், கையுடைந்தவர்கள், அப்புறம் கூன் போட்டவர்கள், அப்புறம் குள்ளன், வளர்ச்சி இல்லாதவர்கள் குள்ளன் அப்படிங்கிறது. அப்புறம் பூ விழுந்த பூ விழுந்த கண்ணா கண்ணுல பூ விழுந்துச்சா அப்படின்னா பூ அந்த ஃப்ளவர் அது இல்லை, அது வந்து ஒரு பார்வை குறைபாடுல ஒரு விதமான வியாதி, அது பேர் பூ விழுந்த கண். அடுத்தது சொரியன், அப்புறம் அசர் உள்ளவன், அப்புறம் விதை நசுங்கிறவன். இது போன்ற சில குறைபாடுகள், இதெல்லாம் அங்கவீனத்தில் இருக்கும், நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தேவனால உண்டாக்கப்பட்டு, அதாவது பிறக்கும் பொழுது இந்த வியாதி எல்லாமே
அந்த அந்த வியாதியோட பிறந்திருக்கிறார்களா அப்படின்னா அது வெறுமனே ரொம்ப சொற்பமா இருக்கும், ரொம்ப சொற்பமா இருக்கும். நீங்க ஒருவேளை கவனிச்சு பாருங்க, குருடன், அவங்க பிறவி குருடன் அப்படின்னு அவங்க கொடுக்கப்படல வசனம், வேதவசம் பிறவி குருடன் அப்படின்னு. ஆனா பைபிள்ல சில இடத்துல வந்து குருடன் பற்றி சொல்லும்போது அவன் பிறவி குருடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க வந்து பிறவி குருடன் அப்படின்னு சொல்லப்படல. இப்போ குருடன் அப்படின்னாலே அங்க யார் வந்துடுறாங்க, கண் பார்வை போனவங்க எல்லாருமே வந்துருவாங்க, அது ஏதோ ஒரு வகையில. சரிங்களா? சப்பானி அவங்களும் வந்து என்னன்னா எழுந்து நடக்க முடியாதவர்கள், இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கூன், அப்புறம் குள்ளன், அப்புறம் பூவிழுந்த கண்ணன், சொரியன், விதை நசுங்கினவன், கையொடிஞ்சவன், காலொடிஞ்சவன், இதெல்லாமே என்ன அப்படின்னா அவங்க பிறக்கும் போது இல்ல, பிறந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய சரீரத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்க. பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. இதுல எல்லாமே பிறக்கும் பொழுது இருக்கிறது போல 100% அப்படி இருக்காது. இப்போ கையொடிந்தவன், கால் ஒடிந்தவன் அப்படின்னு சொன்னா அது பிறக்கும் பொழுதே கையொடிஞ்சு பிறந்திருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அப்போ இதுல என்ன என்ன இருக்கு, சொரியன் அப்படின்னா ஒரு குழந்தை வெளிந்து பிறக்கும் போதே சொரிஞ்சுக்கிட்டே வருமா அப்படின்னா அது நிச்சயமா இல்லை. அப்ப இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா அவங்க சரீரத்துல சில தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன சில காரியங்களை அவங்க செய்யும் பொழுது இது போன்ற குறைபாடுகள் அவங்க ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சகோதரருடைய கருத்து ஒண்ணு இருக்கு. சகோதரருடைய கமெண்ட்ரியில சில பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்கிறார். ஆனா 100% எல்லாருமே என்னது இந்த அதுக்கப்புறம் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கும் போது பாதியில இந்த மாதிரி ஏற்பட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 100% முழுமையாவே அத்தனை பேருமே பிறப்பிலேயே இது போன்ற குறைபாடுகளோட பிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப சகோதரர் எப்படி குறிப்பிட்டுறாருன்னா ரொம்ப அழகா, தேவன் சில காரியங்களை செய்ய வேணா சொல்லியிருப்பார், அதை இவங்க செஞ்சிருப்பாங்க துணிகரமா. அப்போ இது போன்ற சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா ஒன்று சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, கையொடிந்தவன் கால் ஒடிந்தவன் அப்படின்னா யார் இடத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சண்டை சச்சரவுக்கு போயிடக்கூடாது. ஒரு லேவியர்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஒரு லேவி குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை. அதுவும் முக்கியமா தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு 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 பயபக்தியுள்ள சந்ததின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லையா. அவங்க என்ன பண்ணக்கூடாது, வீண் வம்பு வழக்கருக்கும் சண்டை சச்சரவுகளுக்கு போகக்கூடாது. ஆனா இவங்க அந்த மாதிரிலாம் போயிருப்பாங்க. அப்படி சண்டையில என்ன இருக்கும், கை உடைஞ்சிருக்கும், கால் உடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, என்ன சொல்றாருன்னா சில சில விஷயங்கள் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு போகும்போது அது அப்பட்டமாவே தேவன் வந்து செய்யக்கூடாது சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க மீறி செய்யும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு விதமான தீமையினுடைய வெளிப்பாடு அப்படின்னு கூட அங்க சொல்றேன், அவர் குறிப்பிட்டிருக்க. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே ஒருவேளை இந்த குறைகளோட இவங்களால போய் என்ன பண்ண முடியும், நீங்க லிட்டரலா, இப்ப நான் ஸ்பிரிச்சுவலுக்கே போகல, லிட்டரலா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குருடன் போய் ஆசரிப்பு கூடத்துல ஏதாவது பலி செலுத்த முடியுமா? அதனுடைய காரியங்கள் எல்லாம் கண்ணார கண்டு செய்ய முடியுமானா நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. போய் அப்பம் எப்படி சொல்ல முடியும், தேவன் சொன்ன அந்த விதத்துல செய்ய முடியுமா? முடியாது. சரி, இல்ல ஒரு ஆசாரி அவர் ஒரு குருடனா இருக்கிற பட்சத்துல அவர் ஒரு குருடன் வச்சுக்கோங்க. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? முடியாது. எப்படி வழிகாட்டுறது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஏதாவது ஒருவேளை ஒரு 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 இஸ்ரேல் ஜனங்கள் ஒருத்தருக்கு வந்து குஷ்டரோகம் வந்திருக்கு, அதை நல்லா பார்த்து சோதிச்சு, ஆமா இவருக்கு குஷ்டரோகம் வந்திருக்குன்னு பரிசோதிக்கணும்ல. அப்ப இவருக்கு கண் பார்வை நல்லா தெரியணும்ல. அந்த விஷயங்களாகட்டும். அடுத்தது சப்பானியாக இருக்கிற எப்படி நடந்து ஒரு காரியங்களை போய் செய்ய முடியும், ஒரு ஆட்டை நல்லா வந்து ஒரு ஒரு கூணனாகவோ இல்ல ஒரு ஒரு அங்கவீனம் உள்ளவனாக இருக்கும்போது ஒரு ஆடவோ மாடவோ பிடித்து வைத்து அதை பலி அறுக்கணும் இல்லையா. அந்த பலி செலுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதை ஹேண்டில் பண்ணணும்ல. ஆடு மாடெல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு திடகாத்திரமான ஒரு உடல், அதோடு சேர்ந்து கூட சில தகுதிகள் அங்க நீங்க லெட்டரலா மேட்ச் பண்ணி பார்த்தாலே இதெல்லாம் வேணுமே, அவசியமா வேணுமே அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அப்ப தேவன் இந்த மாதிரியான சில காரணங்களுக்காகவே என்ன பண்றாருன்னா, வேண்டாம் இவங்க அன்ஃபிட் அப்படின்னு கூட சொல்றது. இப்ப இது வந்து லிட்டரலா இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம வந்து பார்க்கும்போது
இது அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க மத்தியில இது தேவன் இவங்களை தகுதியற்றவர்கள் சொல்லிட்டாருன்னா இவங்களை யாரும் அவங்க ஆசாரியராக அவங்க நியமனம் செய்யல, அபிஷேகம் பண்ணல, பலி செலுத்துறதுக்கெல்லாம் அவங்க உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. ஆசாரி ஊழியத்திற்கு இவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே அந்த வாசலுக்குள்ளேயே அவங்க பிரவேசிக்கவே இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. ஆனால் இப்ப நம்ம இதை படிக்கக்கூடிய இந்த காரியங்கள்ல நாம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இது அப்படியே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நீங்க கொண்டு வரும் பொழுது இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் எச்சரிப்படைய வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல அப்படியே நமக்கு இது அன்னைக்கு நிழலா மாத்திரம் இருந்துச்சு. அவர்கள் மாமிசீக இஸ்ரேலர்களுடைய ஆசாரியர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஆசாரியர்களாக இருக்கோம். எல்லோருமே அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டுட்டோம் இல்லையா? அப்ப நம்ம ஆசாரியர்களாக தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம ஆசாரியர்களாக இருக்கிறோம்னா இப்போ நம்மளே சுய பரிசோதனை செய்து பார்க்கலாம். இந்த குறைபாடுகள் நம்ம இடத்துல இருக்குதா அப்படின்னா லிட்டரலா இது போன்ற குறைபாடுகள் நம்ம இடத்துல இருக்கு. சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாம இருக்கலாம். அப்போ நம்ம தகுதி இல்லையா? இந்த சபை வாய்ப்புகள் நம்ம வர முடியாதா? யூதகத்துல இப்படிப்பட்ட ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுவிசேஷ யுகத்திற்கு வரும்பொழுது இந்த கிறிஸ்தவ யுகத்துல சபை வாய்ப்புகள் வரக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த பலியின் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் சிந்திச்சு பார்க்க விஷயம் என்னன்னா, பரிசோதிக்க விஷயம் என்னன்னா, நமக்குள்ள சில குறைகள் இந்த மாதிரியான அங்கவீனங்கள் இருந்தா நம்ம எனக்கு இப்ப கை ஒடிஞ்சிருச்சு, நான் சபையாக முடியாதா? நான் தேவ ஊழியத்திற்கு நான் தகுதியற்றவனா? கால் ஒடிந்து விட்டது, நான் தேவனுடைய ஊழியத்திற்கு நான் தகுதியற்றவனா? தேவனுக்காக நான் எந்த பலியும் செலுத்த முடியாதா? திடீர்னு என்னுடைய காது பார்வை போயிடுச்சு, இல்ல கண் பார்வை போயிடுச்சு. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது லிட்டரலா பொருந்தவே பொருந்தாது. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது நேரடியாக பொருந்துச்சு. ஆனா நமக்கு இன்னைக்கு இது நேரடியாக பொருந்தாது. சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு சோரியன், ஒருவேளை நான் சோரியன் ஆயிட்டேன் அப்படின்னா நான் தகுதியற்றவன் ஆயிடுவனா அப்படின்னா இல்ல. அப்போ ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய விஷயத்தோட நாம என்னன்னா பொருத்தி பார்க்கணும். அப்ப இந்த 12 காரியங்களோ 12 விதமான குணலட்சணங்களை 12 விதமான சில காரியங்களை வெளிப்படுத்துது. இது ஒரு டீடைல்டு நீங்க இது ஒரு பெரிய ஒரு ஜெனரல் சப்ஜெக்டா நீங்க சில பாடங்களா நீங்க பர்சனலா கூட நீங்க தியானிக்கலாம். நான் உங்களுக்கு சுருக்கமா மாத்திரம் உங்களுடைய சிந்தனைக்கு நான் ஒரு தீனியாக நான் கொடுத்தேன். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ குருடன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நம்மள அநேகர் யார் குருடனாக இருக்கிறாங்க, யார் குருட்டுத்தன்மை இல்லாம நல்ல பார்வையுள்ளவராக தெளிந்த பார்வையுள்ளவராக இருக்கிறாங்கன்னா இங்க கண் பார்வை குருட்டுத்தன்மை அப்படின்னு வந்தாலே இது ஐ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தத்துல சத்தியத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல், சத்தியத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல். அதான் பாருங்க, நம்ம சொல்றோம் கண் திறக்கப்படுது, ஐ ஓப்பனிங் நம்ம பார்க்கிறோம். நம்ம அடிப்படை சத்திய பாடம் போய் நம்ம ஆரம்பிக்கும் போது முதல் பாடம் சொல்றோம், அது ஐ ஓப்பனிங் பாடம் சொல்றோம். அந்த பாடத்தை கேட்கும் பொழுதுதான், அதாவது அடிப்படை சத்தியத்துல அந்த 50 பாடம் 53 பாடம் கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் உட்காந்து. அப்படி உட்காந்து அவங்க கேட்ட சகோதர சகோதரிகள் எல்லாருமே, நீங்க நானு நம்ம எல்லாருக்குமே அந்த பாடம் கேட்க கேட்க ஒரு தெளிவு வந்துச்சு இல்லையா? ஒரு சத்தியத்தின் மேல ஒரு புரிதல் வந்துச்சு இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு கண் திறக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்ம யாரு இல்லை அப்படின்னா நாம் குருடர் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்? குருடராக இருந்தோம். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் ஒரு முறை சொல்லும்போது சொல்றாரு எப்படின்னா, பாருங்க, குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இதுதான் மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லும்போது சொன்னார். அந்த குருடர் பார்க்கறாங்க, செவிடர் கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு 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 காலத்துல நம்ம பேர் சபைகள் இருக்கும் பொழுது குருடராக இருந்தோம். நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சபைகள்ல நம்ம எல்லாம் இருக்கும் பொழுது சத்தியம் அறியாத, தேவன் யார், கிறிஸ்து யார் அப்படின்னு தெரியாத ஒரு குருடராக இருந்தோம். இன்னைக்கு நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அப்போ நாம நல்லா தெரிஞ்சுக்கலாம், நமக்கு கண் பார்வை நல்லா இருக்கு.
அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆசாரிய ஊழியத்துல, அதாவது இந்த பலியின் ஜீவியத்துல, இந்த வாழ்க்கையை நம்ம தாராளமாக இந்த பலியின் வாழ்ந்து நம் சபையாருக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எனக்கு சத்தியத்தை பத்தின எந்த புரிதலுமே இல்லை, நான் இன்னும் யாரா இருக்கிறேன்? குருடனாக இருக்கிறேன். இதான் என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப சத்தியத்தை பற்றியோ எனக்கு ஒரு புரிதலே இல்லை அப்படின்னா நான் குருடனாக இருக்கிறேன். அப்போ குருடனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, போய் பலி செலுத்த முடியாது. பலி செலுத்த முடியாதுன்னா ஆசரிப்பு கூடாரத்தை போய் அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த தகன பலியோ அந்த அப்பத்தை கொண்டு போய் பலி செலுத்த பண்ண முடியாது. ஏன்? உங்களுக்கே சத்தியம் தெரியாது, நீங்க போய் எப்படி சத்தியத்தை எடுத்து சொல்லுவீங்க? அந்த அப்பத்தை பலி செலுத்துறது அப்படின்னா அதுதான் அர்த்தம். நாம சத்தியத்தை நல்லா புரிஞ்சதை தானே நம்ம மற்றவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியும். இன்னுமே நாம குருடராக இருக்கும் போது ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? நிச்சயமாக வழிகாட்ட முடியாது. சரிங்களா? அடுத்தது சப்பானி. யார் சப்பானி அப்படின்னா, படித்த சத்தியத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்க முடியாதவர்கள் அத்தனை பேருமே சப்பானி தான். இதுதான் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். நீங்க நல்லா கவனிச்சுக்க, திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். நமக்கு காலம் ரொம்ப குறைவா இருக்குது. இருக்கிற நேரத்தில் நம்ம 12 விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். அதனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க நல்லா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண் தெரியும் சப்பானிக்கு, கால் தான் நடக்க முடியாது. அப்படின்னா சத்தியம் தெரியுது, ஆனா அந்த தெரிஞ்ச சத்தியத்தின்படி நடக்கிறது இல்லை. சத்தியம் தெரியுது, ஆனா தெரிஞ்ச சத்தியத்தின்படி நடக்க முடியாதவர்கள் சப்பானிகள். அடுத்தது கால் ஒடிந்தவன். நான் சொல்றது புரியுதுங்களா? இது கால் ஒடிந்தவனுக்கும் சப்பானிக்கும் வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்கு. சப்பானிக்கு கால் ஒடியில, கால் இருக்கும் ஆனா எழுந்து நடக்க முடியாது. ஆனா நடக்கணும்னு ஆசை நிறைய இருக்கும், விருப்பம் இருக்கும். சப்பானியோட விஷயம் தான். ஆனா இவருக்கு நடக்கணும் ஆசை இருந்தாலும் நடக்கிறதுக்கு கால் இருக்காது. இவங்க கால் ஒடிந்தவர்கள் யார் தெரியுங்களா? கால் ஒடிந்தவர்கள் சத்தியத்துல நடக்கிறது அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு உதாரணம் சொல்றேன். தேவன் யார்? கிறிஸ்து யார்? நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை யாரும் தவற நினைச்சு கொள்ளக்கூடாது. இது சத்தியம் உள்ளது என்று நம்ம சொல்லிடுறோம். துணிகரமான சில காரியங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய நடக்கையே இழந்துருவாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எது சத்தியம் தெரிஞ்சிருச்சு, சத்தியத்துல இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த நடக்கிறதுக்கு சில தயக்கமும் மன விருப்பமும் இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல யாருக்கோ எதுக்கோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த சத்தியத்தில் நடக்கக்கூடிய அந்த நடக்கையவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறந்துடுவாங்க. இட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, இந்த எக்லிஷியாஸ் மீட்டிங் போறது, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்து தெரிஞ்சு காலை பறி கொடுத்துருது. நடக்க வேண்டிய விஷயங்களை நடக்கூடாம பண்றது தெரிஞ்சு. அடுத்தது கையொடிந்தவன். கிட்டத்தட்ட இவங்க அப்படித்தான். கிரியை செய்ய முடியாதவர்கள். கிரியை செய்ய முடியாதவர்கள். கை அது எது அடையாளம்? கிரியை அடையாளம். கிரியை அப்படின்னா நீங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. கை செய்யணும்னு மனசு இருந்தா கூட செய்ய முடியாது. அதை இங்க போட்டு கட்டி வச்சிருக்குதே, செய்ய முடியாத அளவுக்கு. ஓகேங்களா? அப்ப இது கிரியை செய்யாதவங்க தான் யாருன்னு பாக்குறாங்கன்னா கையொடிந்தவர்கள். அப்போ கையொடிந்தவர்கள், காலொடிந்தவர்கள், சப்பானிகள், குருடர்கள் இவங்க எல்லாமே ஆசாரிய ஊழியத்திற்கு தகுதியற்றவர்கள். அன்பான சகோதரர்களே, அடுத்தது கூணன். அப்படின்னா நம்ம நேரம் இருக்குமா? அப்படி நேரம் அவங்களால இருக்க முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அப்படியே குனிஞ்சு, அப்படியே கூணு போட்டு இப்படி குனிஞ்சு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முதுகு இருக்கு பாருங்களா, அந்த முதுகெலும்பு அப்படி வில்லு மாதிரி வளைஞ்சிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கிட்டத்தட்ட தரையோட இவ்வளவுதான் இருப்பாங்க. இப்படி இருக்க மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க. இது எதற்கு அடையாளம்னா, இது ஒரு அடிமைத்தனத்துக்கு அடையாளம்.
அப்போ ஒரு அடிமைகள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த சத்தியத்துல நடக்கவே முடியாது, சத்திய வாழ்க்கை வாழ முடியாது. அடிமைனா எதுக்கு அடிமை? சிலர் எதுக்கு அடிமையா இருப்பாங்க? சிலர் உலகத்திற்கு அடிமையா இருப்பாங்க, சிலர் பணம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அடிமையா இருப்பாங்க, சிலர் நண்பர்களுக்கு அடிமையா இருப்பாங்க, சிலர் வீடுல இருக்கு சொந்தக்காரங்களுக்கு அடிமையா இருப்பாங்க, சிலர் விசேஷங்களுக்கு இந்த மாதிரி உலக காரியங்களுக்கு அடிமையா இருப்பாங்க, சிலர் வீட்டுக்கு பயந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. இவர்கள் எல்லாரும் யாருன்னா கூணன். இவர்கள் ஆசாரிய ஊழியத்திற்கு தகுதியற்றவர்கள். கூணனுக்கு கண்ணு தெரியும், சத்தியம் தெரியும், ஆனால் சத்தியத்துல தைரியமா நிமித்து நிக்கிறதுக்கு தகுதியற்ற அடிமைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களோ நானோ கூணனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்போது இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு தகுதியற்றவர்கள். அப்போ சுயாதீனம், அடிமைத்தனத்துல நம்ம பிறக்கல, ஆகாருக்கு பிறக்கல, நம் சாராளுக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தாயானவள் சாராள். சாராளுக்கு பிறந்த ஒவ்வொருத்தரும் சுயாதீனர்கள். நாம் அடிமையினத்து பிறந்த அடிமை அல்ல, நம்ம சுயாதீனத்துக்கு பிறந்த புது சிருஷ்டிகள், சுயாதீன புத்திரர்கள். அன்பான சகோதரர்களே, ஒருவேளை கூன் இருக்குன்னா நம்ம யாருக்கோ உலகத்திற்கோ பணத்திற்கோ இல்ல ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம அடிமையா இருக்கிறோம் அப்படின்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஆசாரி ஊழியத்தை செய்யவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அடுத்தது குள்ளன். குள்ளன் அப்படின்னா சிலர் ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும், சிலர் 40 வருஷம் சொல்லுவாங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல அவங்க என்ன ஒரு அறிவை வச்சிருந்தாங்களோ அது அப்படியே தான் இருக்கும். வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அது 3 மாசத்துல இவ்வளவு இருந்திருக்கணும், அப்படி கொஞ்ச நாள் போகும்போது அது பிறண்டு படுக்கணும், அப்புறம் 8 மாசத்துல நடக்கணும், அப்புறம் 1 வருஷத்துல பேசணும். இதெல்லாம் வளர்ச்சி இல்லையா? குழந்தை பிறந்த மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்தது, பிறந்தன்னைக்கு எப்படி இப்படி கையில எடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியே 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, வளர்ச்சியே இல்லை. 40 வயசு உள்ள ஆளு இப்ப நீங்க பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா, அவர் ஒரு 5 வயது உள்ள ஒரு 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 பையனுடைய உயரம் தான் அவர் இருக்கார். ஆனா அவருடைய வயசு 50 வயசு. அப்போ அவர் இருக்க வேண்டிய அந்த சராசரி உயரம் கூட அவரோட வளர்ச்சி இல்லை. அப்ப இது ஒரு வகையான குறைபாடு. அப்ப அந்த வளர்ச்சி ஏன் இல்லை அப்படின்னா அவர்கள் மறுரூபம் ஆகிறதே அவங்களுடைய வாழ்க்கையில நடப்பிக்கவே இல்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிக்கிறோம் இல்லையா, அதாவது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அதான் தேவன் கேட்ட ஒரு புத்தியுள்ள ஆராதனையில நம்ம படிச்சோம். அப்ப நம்மளை நாமளே மறுரூபப்படுத்துற விஷயங்கள்ல அவங்களிடத்துல இருக்காது. அதான் வளர்ச்சி, சத்தியத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது. இது குள்ளன். அடுத்தது பூ விழுந்த கர்ணன். இவங்க முற்றிலும் குருடர்கள் அல்ல, இவர்கள் இதை எப்படி சொல்றாருன்னா அது கண்ணில் புறையோடிருச்சு அப்படின்னா இது ஒரு வகையான வியாதி. இது ஆப்ரேஷன்ல எல்லாம் சரி பண்ற மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. பட் ஆனா அன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் இது அப்படியெல்லாம் குணப்படுத்த முடியாது அந்த வியாதி. ஏன் அப்படின்னா இது பார்வை சரியா தெரியாது, இது அரகுற பார்வை. அப்படின்னா நல்லா முழுமையாக இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கும்போது சத்தியத்தில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும், தெளிவு, சத்தியத்தில் இருக்க ஒரு தெளிவு. இது பூ விழுந்துக்குன்னா ஒரு எவ்வளவு பார்வை இருக்குன்னா ஒரு 15%, 20% தான் அவங்களுடைய கண் பார்வை இருக்கும். அப்படின்னா சத்தியத்துல அவர்கள் தேறினவர்களாக இருக்க மாட்டாங்க, அவங்க பார்வை அவங்களுக்கு அரைகுறையா இருக்கும். அவர்கள் தான் பூ விழுந்த கண்ணன் அப்படிங்கிற அடையாளம். ஓகேங்களா? அப்ப இவங்க பார்வையில இவங்களுக்கு ஆல்ரெடி குறைபாடு இருக்கும்போது அரைகுறையா தெரியுது. எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியுது, பச்சையா தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியாது. இப்போ ஒருவேளை இது அன்னைக்கு நீங்க ஆசாரியிடம் பார்த்துருந்தா அவங்க போய் அவங்களுக்கே பார்வை குறைபாடு வச்சுக்கலேன், ஒரு பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆடு கொண்டு வந்திருக்காங்க, இல்ல ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க, அது சுத்தமான பலியா, அது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவர் பாக்குறாரு, இப்படி ஒரு இடத்துல இப்படி பாக்குறாரு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு ஓகே இது பலி செலுத்தலாம் அப்படின்னு இவர் என்ன அப்ரூவ் பண்றாரு. ஆனா அந்த ஆட்டுக்கு 3 கால் தான் இருக்குது.
ஆனா இவரோட பார்வையில பார்க்கும்போது ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்குது, 4 கால் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது. கிட்டத்தட்ட இது என்னன்னா, இந்த மாதிரியான பார்வை குறைபாடு அறகுறையான பார்வை. இது சத்தியத்தின் மேலும் சகோதரர்கள் மீதும் இந்த இது எல்லா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மீதே பார்வை எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு அறகுறையத்தான் இருக்கும், ஒரு தெளிவு இருக்காது. சரிங்களா? அடுத்தது சொரியன். சொரியன்னா இது வந்து ஒரு வகையான ஸ்கின் டிசீஸ். சொரியன், அடுத்த அசருள்ளவன், இந்த 2 பேர் தமிழ்ல இருக்கும். இந்த 2 சேர்த்து நம்ம பார்ப்போம். சொரியன் அப்படின்னா யார் அப்படின்னா இது ஒரு வகையான ஸ்கின் டிசீஸ். அந்த ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கும்போது அது பிளட் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய சுத்தம் என்னவா இல்லை அப்படின்னா அவர்கள் ஒரு சுத்தமான ஒரு அசுத்தமாக இருந்திருக்காங்க. நீட்டா டெய்லியும் குளிக்கிறது இல்லை, தங்களை சுத்தப்படுத்திக் கொள்றது இல்லை. அப்படி என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சரீரத்துல சில குறைபாடுகள் வருது. அப்போ இது வந்து ஒரு அசுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் சொறி. ஓகேங்களா? அப்போ இந்த அது உள்ளே இருக்கலாம் அல்லது வெளியே இருக்கலாம். உள்ள இருக்கிறது தான் பிளட்ல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது வெளியே உங்களுக்கு ஸ்கின்ல டிசீஸ் சொறி தோணும். ஓகேங்களா? அப்ப இங்க சொரியன் யாருக்கு எதுக்கு அடையாளம் அப்படின் போது தீமை ஒரு 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 உதாரணம் பாருங்க. நமக்குள்ள ஒரு தீமை வந்துருச்சு. தீமைனா தீமையான எண்ணம், மற்ற ஒரு சகோதரனை பத்தியோ ஒரு சகோதரி பத்தியோ ஒரு தவறான ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா அப்படியே படருது. அதை சொரிஞ்சா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களை குறித்து நம்ம தவறா தீமை பேசுறது, அந்த சகோதரன் குறித்து அந்த சகோதரி தவறா பேசும்போது அது சொறி நல்லா இருக்கு, சொரிஞ்சு நல்லா இருந்தே இருக்கு. ஆனா புண்ணாயிடும், பெரிய ரணம். இவங்க தான் சொரியன். இது ஒரு சின்ன ஒரு தீமை தான். ஒரு தீமை வந்துச்சு, அது அவங்களுடைய அசுத்தத்தினால வந்துச்சு, அசுத்த சிந்தையினால வந்துச்சு. அந்த அதை ஏன்னா தொடர்ந்து அதை அதையே பழக அந்த அசுத்தத்திலேயே இருக்க அது பெருசாயிடுச்சு. இவர்கள் எதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னா ஆசாரி ஊழியத்திற்கு தகுதியற்றவர்கள். அசருள்ளவன் அப்படின்னா அப்படியே உடம்பு முழுக்க பெரிய அப்படியே படர்ந்துடும். அது இன்னொரு உரிச்சு எடுப்பாங்களாம், தோல் மாதிரி காஞ்சிடலாம். அப்போ அசுத்தத்திலேயே தீமையான எண்ணத்திலேயே தீமையான விஷயத்திலேயே அப்படியே ஊறிடுறது, அது அசருள்ளவன் சொல்லி. அடுத்தது விதை நசுங்கினான். இதை நீங்க லிட்டரலா கவனிச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் நெருங்கினவன் அப்படின்னா அவர்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இது ஆக்சுவலா ஒரு வகையான நம்ம ஒரு ஆண்களுக்கு ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட். அவர்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு என்னன்னா அதாவது இனப்பெருக்கம் பண்ண முடியாது. இனப்பெருக்கம்னா பிள்ளை பேர்கள் பெற்று கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான அந்த 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 தன்மை அவங்க இழந்துட்டாங்க. அது ஏதோ ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பை ஆக்சிடென்ட்ல அது ஆயிடுச்சு. அப்ப இவரால் என்ன பண்ண முடியாது, ஒரு பிள்ளை பெற்று எடுக்க முடியாது. ஒரு ஆண் அப்படின்னா ஒரு அந்த அந்த ஸ்தானத்துக்கு வர முடியாத சூழல். இது அப்படியே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, ஆவிக்குரிய விஷயத்துக்கு நீ பொருத்தி பார்க்கும்போது, நாம் ஒருவருக்கு சத்தியத்தை சொல்லி இந்த சத்திய மார்க்கத்துல அவர்களை நாம் பெற்றெடுக்க முடியாதவர்கள். ஒரு ஊழியம் செய்து நம்முடைய ஊழியம் செய்து ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை நாம் என்ன பண்ணணும், ஞானஸ்தானத்தில் எடுக்க வச்சு இந்த சத்தியத்தில் நடக்க வச்சோம்னா நம்ம அவங்களுக்கு தாய், நாம தான் பெற்றெடுத்துக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல போய் சத்தியம் சொல்றோம், சத்தியம் சொல்லி ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் எவ்வளவு பேர் நம்ம வந்து அது அத்தனை பேர் நம்ம பெற்றெடுக்கிறோம். ஒரு வருஷம் அவங்களை கரு போல நம்ம சுமந்து அவங்களை பெற்றெடுக்கிறோம். அப்ப தாய் தகப்பன் எல்லாம் நாம தான். இந்த ஒரு ஊழியத்தை செய்யாதவர்கள் விதை நசுங்கினவர்கள். நம்மளால ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியலன்னா இந்த சத்தியத்தை சொல்லி கொண்டு வர முடியாத தகுதியற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். அதான் விதை நசுங்கினவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இந்த குறைபாடுகள் அத்தனையுமே நீங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, இந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது 12 குறைபாடுகள் பார்த்தோம் இல்லையா? இந்த 12 குறைபாடுகள் ஒண்ணு கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாரும் இருக்கீங்களா? கை தூக்க நிச்சயமா யாருமே கை தூக்க முடியாது. நான் உட்பட பேசுகிற நான் உட்பட நம்ம எல்லாரிடத்துலயும் இந்த குறை இருக்கு.
இப்பதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம பாடத்தை நம்ம நிறைவு செய்ய போறோம். நீங்க நல்லா கவனிங்க. இன்னொரு 5 நிமிஷம் மட்டும். முக்கியமான பாயிண்ட். இந்த 12 குறைபாடுகளும் குருடன்ல இருந்து செவிடன்ல இருந்து நிறைய விஷயங்கள் அப்படி நீங்க எடுத்துக்கங்க. ஒவ்வொரு விஷயம் நம்ம இடத்துல இந்த குறைகள் இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த குறைகள் இருக்கு. ஒரு சில இடத்துல 12மே இருக்குது. ஒரு சில இடத்துல எப்படி இருக்கும்? இல்லப்பா என்கிட்ட 4 மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து என்கிட்ட 1 மட்டும் இருக்குது, இல்ல என்கிட்ட 10 இருக்குது சொல்லலாம். ஆனா குறைகள் இருக்கு. 1 இருந்தால் குறை தானே. நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, நீங்க என்ன பண்ண முடியாது? ஆசிரியர்களுக்கு தகுதியற்றவர்கள். அப்போ 12 விஷயங்கள் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சாலும் இதுல 1 கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. நம்ம நெஞ்சில கை சொல்லுங்க அப்படி சொன்னா நம்முடைய மனசாட்சி குற்றப்படுத்தாதான் நமக்கு? கண்டிப்பாக எல்லா இடத்திலும் குறை இருக்கு. ஆனால் இந்த குறைகளோட நம்மளை எப்படி தேவன் இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு நம்மளை அழைச்சிருக்கிறார், ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எப்படி தேவன் நம்மளை சபையாகிறதுக்காக அழைச்சிருக்கிறார், இந்த பரலோக அழைப்பு, பரம அழைப்பு எப்படி உங்களுக்கு எனக்கு நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. தேவன் இந்த ஒரு காரியத்தை எப்படி செய்யறாருன்னா சொல்றேன்னா, பிறக்கும் போதே எல்லாருமே பாவிகளாத்தான் பிறக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் எதனுடைய விளைவுனா பாவத்தினுடைய விளைவு. பாவத்தினுடைய விளைவுன்னு சொன்ன புரியுதுங்களா? ஆதாமுக்குள்ள இருக்கிற பாவத்துலதான் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறக்குது. அப்ப அந்த பாவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு. சரி, அப்போ ஆதாமுக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் நமக்குள்ள பாவம் இருக்குது. அப்ப நம்ம பாவியில்லாதான் இருக்கிறோம். எல்லாருமே பாவிகள் தான். இங்க பரிசுத்தவான்கள் ஒருத்தரும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ரைட்டு. ஆனால் தேவன் எப்போ நமக்கு சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து இந்த பரம அழைப்புகள் நம்மளை கொண்டு வந்தாரோ, அப்ப தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாரும் பாவிகளாக இல்லை, நீதிமான்களாக இருக்கு. தேவன் எல்லாரையும் நீதிமானா பார்க்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை என்ன எல்லாம் நம்ம எல்லாரையும் அவர் நீதிமான் பார்க்கிறார். இந்த 12 குறைகள் இல்ல, 12,000 குறைகள் இருந்தாலும் தேவன் அதை பார்க்காம என்ன பார்க்கிறாருன்னா நம்மளுடைய நிறைகள் பார்க்கிறார். நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறார். நீதிமான் அப்படின்னு ஒரு அழகான ஒரு நம்மள நீதிமான் பேர் சொல்லி கூப்பிடுறார். அப்ப நம்ம என்ன சொல்ல முடியாது தெரியுங்களா? நாம எனக்குள்ள பாவம் இருந்துச்சு, என்னால என்ன முடியும், நான் பிறக்கும் போது பாவத்துதான் பிறந்தேன், அதனால நான் இப்ப இருக்க பாவியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எனக்கு இஸ்ரேல் ஜனங்க சொல்றாங்க இல்லையா, எங்க எப்படி ஆதாம் செஞ்ச பாவம் அது என்னை போட்டு தயனாகுது, எங்க அப்பன் செஞ்ச பாவம் என்னை போட்டு தாக்குது அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதான் புலம்பல் 5:7 சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். யாரு பிதா? இங்க ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற 6 தகப்பன். அவங்க செஞ்ச தவறு, அவங்கதான் பாவத்தை கொண்டு வந்து விட்டாங்க. அந்த பாவம் இன்னைக்கு எங்க வரைக்கும் தொடருது. அதுல இருந்து நாங்க மீண்டு வர்றதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். உண்மைதான். ஆனா இந்த வார்த்தை யார் சொல்லக்கூடாதுன்னா, இது உலக ஜனங்களோ கிறிஸ்துவர்களோ சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வேதமானவதாக இருக்கக்கூடிய உண்மையான சத்தியத்தை தெரிஞ்ச நாம் அதை சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, அந்த பாவத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி மூலமாக, அவருடைய ஈடுபலி மூலமாக நம்முடைய பாவங்கள் முதல்ல மன்னிக்கப்பட்டாங்க. முதற் பேரானவன் நாம தான், தலைச்சன் பிள்ளை நாம தான். எப்படி அன்னைக்கு எகிப்துல தலைச்சன் பிள்ளை காக்கப்பட்டுச்சோ, நாட்டுக்குடி அடிக்கப்பட்டு, அது போல முதலாவது காக்கப்பட்ட தலைச்சன் பிள்ளைகளே நாம தான். அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, அவங்க பண்ண தப்பு இன்னைக்கு அந்த பாவம் எனக்குள்ள இருக்குது, நான் பாவம் பண்ணலப்பா, இது ஆதாம் பண்ண பாவம் தான் எனக்குள்ள வந்து கிரி செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பிதாக்கள் திராட்சை பிள்ளைகள் பற்கள் கூசி போயின அப்படிங்கிற பழமொழியெல்லாம் என்ன முடியாது, இனி நம்மகிட்ட செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது. இது நிச்சயமா தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நல்ல பிரதேசமா வரும் பொழுது இந்த வார்த்தை ஒருத்தரோடு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதான் இங்க எரேமியா 31:21 சொல்றாங்க, இந்த வார்த்தை இனிமேல் யாரு வாயிலும் வராது. ஏன் அப்படின்னா, இந்த பாவம் இல்லாம எல்லாரையும் தேவன் பாருங்க, நீங்க ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பொதுவான உயிர்த்தல உலக ஜனங்கள் வந்தா கூட அவர்களையும் எப்படி நம்ம இன்னைக்கு நீதிமானா பாக்குறோம், அதே மாதிரிதான் உலக ஜனங்களையும் நீதிமானா பார்ப்பாங்க.
அப்ப அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தேவனையும் கிறிஸ்துவையும் சபை 1,40,000 வாழ்க்கையும் அவர்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிகிற அறிவுல அவங்க நிறைஞ்சிருக்கும் பொழுது, அவர்கள் எதை காரணம் காட்ட மாட்டாங்கன்னா, ஆதாம் பிறந்த பாவம் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்களே சொல்லக்கூடாதுன்னா, இன்னைக்கு நாமளும் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர்னு பாருங்க. அதனுடைய நிழல் படிக்கும்போது கூட உங்களுக்கு அவ்வளவு சரியா கரெக்டா மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகுனா அதை விட பெஸ்ட் எங்கன்னா பொருள். இப்ப நமக்கு இதை அப்ளை பண்ணி படிக்கும்போது அவ்வளவு மிகச்சரியாக புரிஞ்சு வரும் ஒவ்வொரு பாயிண்ட்டும். அதுல ஒரு ஒரு மிக மிக சூப்பரான ஒரு அருமையான ஒரு பாயிண்ட பாக்குறோம் அப்படின்னா என்ன பாயிண்ட் தெரியுங்களா? இதுதானுங்க. ஒருத்தர் அங்கவீனம் உள்ளவராக இருந்தா, சரீரத்துல சில குறைபாடுகள் இருந்தா, அவங்க போய் என்ன பண்ண வேண்டாம், தேவனுடைய அப்பத்தை செலுத்துறதுக்கு போக வேண்டாம். ஏன்னா அந்த ஊழியத்துக்கு அவங்க தகுதியிட்டவங்க. ஆனால் அந்த அப்பத்தை அவங்க என்ன பண்ணலாம்னா புசிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க போய் என்ன பண்ண முடியாது. உங்களால உங்களுக்கு கண் குருடா இருக்கு, இல்ல சப்பானியா இருக்கிறீங்க, நீங்க போய் என்ன பண்ண முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டெல்லாம் நீங்க அந்த அந்த காரியத்தை செய்யக்கூட வேண்டாம். அப்பம் பிசைஞ்சு நீங்க அந்த காரியத்தில் செய்யறது அது வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னா அது உங்களுக்கு நீங்க அதுக்கு தகுதியற்றவர்களாயிட்டீங்க. ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கணும், நீங்க ஜீவனோடு இருக்கணும், நீங்க ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா நீங்க சாப்பிடணும். அப்போ ஆசாரியனுக்கான சாப்பாடு என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியலனாலும் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து வரக்கூடிய அந்த அப்பம், அந்த பரிசுத்தமான அப்பத்தை அவங்க புசிக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்திருந்தார். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அது ஒரு சப்பானின்னு வச்சுக்கோங்க. சப்பானி அவங்க அவங்க வீட்டுடைய அந்த அந்த கூடாரத்திலேயே இருப்பார். அவர் ஊழியத்துக்கு போக முடியாது, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாது வச்சுக்கோங்களேன். ஆனா ஆசாரியர்ல தகுதி உள்ளவர் போய் அதை பண்ணிட்டு பலி செலுத்திட்டு அந்த அப்பத்தை எல்லாம் பிரச்சனை வச்சுட்டு அத தேவனுக்கு ஆராதனை பண்ணிட்டு அந்த அப்பத்தை கொண்டு வந்து இவருக்கும் கொடுப்பாங்க. அவரும் சாப்பிடணும். அதை சாப்பிட்டு அவர் என்ன பண்ணலாம்னா ஜீவன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா உயிரோடு இருக்கலாம். இது எதுக்கு தெரியுங்களா அடையாளமா இருக்கு இந்த அப்பம் புசிக்கிறது? நாம அநேக பாவிகளாக இருக்கிறோம், அநேக முறை நாம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா அநேக விஷயத்துல நம்ம தகுதியற்றவராக இருக்கிறோம். நம்மளை தகுதிப்படுத்துறது தெரியுங்களா? நம்மளை பரிசுத்தப்படுத்துறது, பாவியா இருக்கிற நம்மளை பரிசுத்தப்படுத்துறதே இந்த அப்பம் புசிக்கிறது தான். ஒருத்தர் எப்படி பரிசுத்தமாக முடியும்? ஒரு வசனம் நமக்கு எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுடைய வசனத்தினாலே சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். அதான் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப பாவிகள் பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தகுதியற்றவர்கள், அவங்களுக்கு நீங்க என்ன டைட்டில் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த அவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட போஷிப்பு மூலமாக அவர்களையும் போஷித்து வழிநடத்துகிறார். அன்பான சகோதரர்களே, ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இது நமக்கு எந்த விதத்திலையும் நமக்கு பொருந்தவே பொருந்தாது. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா ஆசாரியர் ஆயிட்டோம். நம்ம மேல என்ன கடமை இருக்கு அப்படிங்கும் போது வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அன்பான சகோதரர்களே, தேவன் எப்படிப்பட்ட அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை, ஒரு அருமையான வார்த்தையை நம்ம கொடுத்திருக்காரு. நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் நீங்க இப்போ நீங்க இந்த வசனத்தை நீங்க பாருங்க. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம எங்க இருந்தோம்? அந்தகாரத்துல இருந்தோம். எங்க? பாளையத்துக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே தேவனற்றவர்களாக இருந்தோம், அந்நியரும் பரதேசிகளாக இருந்தோம். அங்கிருந்து தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளை அப்படியே அழகா கூட்டிட்டு வந்து ஒரு ஆச்சரியமான ஒளி நிலத்துக்கு கொண்டு வர்றாரு. அப்படின்னா மகா பரிசுத்தத்துக்கே கொண்டு வந்துட்டாரு. அங்கதான் ஆச்சரியமான சக்கினா ஒளி. ஓகேங்களா? அங்க கொண்டு வர்றதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, இப்படி நம்மள தேவன் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு இல்லையா, இந்த சத்தியத்தை எல்லாம் படிக்கிறதுக்கு, காதுல கேட்கறதுக்கு.
வசனம் சொல்றோம் இல்லையா, இப்படி படிக்கிறோம் இல்லையா, இதை கேட்கிற காதுகளும் இதை பேசுற வாய்களும் பாக்கியம் உள்ளது. இப்ப நீங்க கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, உங்க கண்கள் பாக்கியம் உள்ளது. கேட்டுட்டு இருக்கீங்களா, கேட்கிற காதுகள், இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய காதுகள் பாக்கியம் உள்ளது, தேவன் சொல்றார். அப்போ இந்த 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 அருமையான அந்த ஒரு சாக்கியத்தை, இந்த தேவன் நமக்கு செஞ்சுக்கிற இந்த கிருபைய, அந்த புண்ணியத்தை நாம மற்ற எல்லாருக்கும் சொல்லணுமா? அப்ப மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். அப்போ ஒருவேளை நாம பாவிகளும் பரதேசிலமா இருந்தோம், நம்மளை அவர் பரிசுத்தப்படுத்தி இந்த சத்தியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம தேவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி எழுதுறீங்களா? இதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லக்கூடிய, கத்துக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் ஆசாரிய ஊழியம். அப்படி நம்ம செய்யும் பொழுது தேவனுக்கு நம்ம சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றேன். அன்பான சகோதரர்களே, நம்ம எல்லார்ட்டையும் குறை இருக்கு, எல்லார்ட்டையும் பலகீனம் இருக்கு. நாம இந்த மாமிச சரீரத்தில் இருக்கிறோம். அது நம்முடைய மிகப்பெரிய எதிரி. பவுல் சொல்றாரு இல்லையா, ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும்போது, நான் எவ்வளவோ இது நான் என்ன பண்றேன், நான் விரும்பாததே செய்யறேன். அவர் சொல்லும்போது அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப 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 அருமையான காரியங்கள். அவர் சொல்றார், நான் நிர்பந்தமான மனுஷன் அப்படி சொல்லி அதை முடிக்கிறார். நான் நன்மை செய்யணும், எனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா செய்ய முடியல, நிறைய தீமை தான் செய்யறேன். ஏன் அவர் சொல்றாரு? சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா? இது நீங்களும் நானும் சொல்லிடணும். அவரை வெளிப்படையா அன்னைக்கு சொல்லி வச்சிருக்கிறது எதுக்காக தெரியுங்களா? நீங்களும் நானும் ஒரு உணர்வு அடைந்து தேவனுடைய இந்த அவர் இது தேவன் கொடுத்த வார்த்தையாத்தான் நம்ம எடுத்துக்கணும், இதுல மாற்றமே இல்லை. நீங்களும் நானும் ஒரு உணர்வு உள்ள இருதயத்துக்கு வர்றதுக்காகத்தான் அன்னைக்கு பவுல் அவருடைய இருதயத்தை திறந்து பேசியிருக்கு. என்னால முடியலன்றார். எப்படி முடியலன்னு சொல்றாருன்னா, எப்படி சொல்றாருன்னா, நான் நன்மை செய்யணுங்கிற விருப்பம் என்கிட்ட நிறைய இருக்கு, ஆனாலும் என்ன பண்ணல, என்னால் செய்ய முடியல. ஏன்? எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் என்னை செய்ய விட மாட்டேங்குது, நான் போராடுறேன்றார். இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பண்ணலாம். நமக்குள்ள இந்த மாமிசம்னா பழைய மாமிசம், இதுதான் மிகப்பெரிய எதிரியா இருக்கு இல்லையா? பாருங்க, இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபமாகட்டும், இப்போ சின்ன சின்ன விஷயம் இருக்கலாம். இப்போ வீட்லயே நீங்க எடுத்துக்கோங்க, வீட்டில் இருக்கிறவங்க மேல நம்ம சடார்னு கோவப்படுறோம். அடுத்தது இதெல்லாமே என்ன 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 அடையாளம்? இதெல்லாம் மாமிச சிந்தை. அப்ப நம்ம எத்தனை முறை கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா முடியல. அப்ப பவுல் இந்த வார்த்தை சொல்றாருன்னா, அவர் எவ்வளவு போராடி இந்த வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. அவருடைய போராட்டம் எப்படி இருக்கு பாருங்க. அன்பான சகோதரர்களே, அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, ஆனாலும் என் தேவன் என்னை இன்னொன்று வர விடுதலையாக்குவார். நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நன்மை செய்யறதுக்கே என்னுடைய மனசு இயங்குது, சத்தியத்தை படிக்கணும்னு என் மனசு சொல்லுது, ஆனா படிக்க முடியல, பைபிள் எடுத்து தூக்கம் வந்துடுது. சப்ஜெக்ட் கேட்கணும்னு எனக்கு மனசு சொல்லுது, ஆனா கேட்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதான் கேட்கலான்னு போன் எடுக்கிறோம், வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ. எக்லிசியா போகணும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை மீறி போகணும், எவ்வளவு இது இருந்தாலும் சோதனை கடந்து போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா செய்ய முடியல. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார், என்னுடைய பிரயாசத்தை பார்த்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அது மாதிரிதான் போல் நிறைய விஷயம் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணலாம். அன்பான சகோதரர்களே, தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படி இந்த விஷயங்களுக்கெல்லாம் கொடுத்து இன்னைக்கு அவர் சபையா இருக்கிறார், இன்னைக்கு மகிமை அடைஞ்ச கிறிஸ்துவோடு இருக்கார் அப்படின்னா, அவர் தொடர்ந்து போராடுறது மாத்திரமல்ல, அவருடைய விருப்பத்தை தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு அவர் ஜெபத்தோட உறுதியா நின்று போராடும் போது அவர் ஜெயம் கொண்டுட்டார். நாமளும் அப்படித்தான். நம்முடைய மாமிசம் விடாது, நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகம் நம்மளை விடாது. எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னவா இருக்கும் காரணம், நம்ம ஆசாரியர்களாக நம்ம அழைக்கப்பட்டுட்டோம். இல்லைன்னா நம்ம எனக்கு சரீரத்துல குறைவுள்ளவர்கள் ஆயிருவோம். பாருங்க, பிலிப்பியர் 3:21 வாசிங்க சௌரி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு
ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவ்வளவுதான். நம்முடைய சரீரத்துல எவ்வளவு குறைகள் இருந்தாலும், இந்த பாவ சரீரத்துல எவ்வளவோ குற்றம் குறைகள் இருந்தாலும், நான் குருடனா இருக்கிறேன், நான் செவிடனா இருக்கிறேன், தட்ட மூக்கனா இருக்கிறேன், கையொடிச்சனா இருக்கிறேன், கால் ஒடிச்சனா இருக்கிறேன், விதை நசுங்கப்பட்டவனா இருக்கிறேன், சொறினா இருக்கிறேன், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்குமே தேவன் அவருடைய வல்லமை அதை கொண்டு என்ன பண்றாருன்னா, இந்த அற்பமான சரீரத்தை ஒரு மகிமையான சரீரமா தேவன் மாத்துவார். அதுக்காக நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன். நிச்சயமாக தேவன் என்னை மறுரூபப்படுத்துவார். படுத்தினார். இதுதான் பவுலுடைய வேர்டிங்ஸ். அவர் படுத்துவார் அப்படின்னா கண்டிப்பா படுத்திட்டார். அதாங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம இடத்துல நிறைவானது வரும் பொழுது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் நம்ம தீர்ந்து போகும். அன்பான சகோதரர்களே, நம்ம இடத்துல அநேக குறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த குறைகளை கண்டு நம்ம பார்த்து சோர்ந்து போய் நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடக்கூடாது. என்ன குறைகள் இருந்தாலும் சரி, அது தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கிட்டு நம்ம நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஓடணும். நம்முடைய 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 அந்த ஓட்டத்துல மாத்திரம் நம்ம தொய்வடைஞ்சிடக்கூடாது. நம்முடைய இலக்கு ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சபையாகணும். அந்த இலக்குக்கு எது தடையா வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து நம்ம ஓடணும். அப்ப நம்ம இடத்துல குறைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்முடைய குறைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நிறைவாக்குவார். அன்பான சகோதரர்களே, எவ்வளவு குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நம்ம அனைவரையும் என்ன பண்ணுவார்னா பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதும். நம்ம எல்லாருமே இந்த ஒரு ராஜரீக ஒரு ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு தகுதி இல்லைனாலும் நாம் தகுதிப்படுத்தணும். தகுதி இல்லாம தான் தேவன் அழைச்சார். ஆனாலும் தேவனுடைய அழைப்பு அவமாக்க கூடாது. அது ஒருபோதும் நம்ம அந்த அழைப்பை அசட்டை செய்யக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தகுதிப்படுத்தணும். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுனா ஒரே ஒரு பாயிண்ட் மாத்த சொல்லி பார்த்த நான் நிறைவு செய்யலாம். இப்போ ஒரு போலீஸ் ஆபீசரா வச்சுக்கோங்க. இவ்வளவு உயரம் இருக்கணும், இவ்வளவு உடல் எடை இருக்கணும், நம்ம பாருங்க ஒவ்வொரு திடகாத்திரமா இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும், இது படிச்சிருக்கணும். இதெல்லாம் குவாலிஃபிகேஷன். நம்மளோட குவாலிஃபிகேஷன் இல்லை, நம்ம ரெக்கமெண்டேஷன் சேர்ந்துட்டு வச்சுக்கோங்க. ரெக்கமெண்டேஷன் சேர்ந்தாலும் போலீஸ் ட்ரைனிங்ல நம்ம ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்தோம்னா நம்ம ஒரு நல்ல போலீஸா இருக்கலாம். விடவே மாட்டாங்க. ஓடணும், பிசிக்கல் ஃபிட்னஸ் காட்டணும், நம்முடைய அறிவை காட்டணும். அப்போ நம்ம ரெக்கமெண்டேஷன் உள்ள போனாலும் தகுதி இல்லாம உள்ள நினைச்சாலும் அதை நம்ம தகுதிப்படுத்தாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல போலீஸா சர்வேல் ஆக முடியும். ரெக்கமெண்டேஷன் ஒவ்வொரு நாளும் காலையில டியூட்டிக்கு போகும்போது நமக்கு ரெக்கமெண்டேஷன் வராது. அன்பான சகோதரர்களே, அதே மாதிரிதான் நாம் தகுதியற்றவர்களாக நம்ம என்ன பண்ணோம் இருந்தோம். கிறிஸ்து அப்படிங்கிற மிகப்பெரிய ரெக்கமெண்டேஷன் நம்ம உள்ள வந்துட்டோம். தகுதிப்படுத்திக்கணும். எப்படி நம்ம தகுதிப்படுத்திக்குவோன்ற நம்பிக்கையில தான் நமக்கு இந்த ரெக்கமெண்டேஷனே கொடுத்துக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட நியூஸ் எல்லா பக்கம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபிளாஷ் நியூஸ் என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 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 பொண்ணை ஒலிம்பிக்ல தங்கம் பதக்கம் கோல்டன் ஷீல்டு வாங்குறத தடை பண்ணி நிறுத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா 50 கிலோ எடை பிரிவில் அவங்க குத்து சண்டை வீராங்கனையாங்க. அவங்க 50 கிலோ 100 கிராம் எச்சா இருக்கா. வெறும் 100 கிராம் வெயிட் அதிகமா இருந்தனால அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தகுதி நீக்கம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு தகுதி நீக்கம்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்க டிவி ஆன் பண்ணாலே தெரிஞ்சிடும். எல்லாரும் கண்ணீர் மல்குறாங்க. ஏன்னா பாருங்க, விளையாண்ட அந்த பொண்ணு தான் ஜெயிக்க போகுது, தங்கம் வாங்க போகுது, இந்தியாவுக்காக தங்கம் வாங்க போகுது, கோல்டு மெடல் வாங்க போகுது. ஆனா கோல்டு மெடல் ஒரு நூலையில மிஸ் ஆகுது. அதுக்கான காரணம் இதுதான். அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, தகுதி அப்படிங்கும் போது தேவன் எப்படி வச்சிருக்காருன்னா இவ்வளவு வச்சிருக்காரு. அந்த தகுதிய எந்த தகுதியுமே நம்ம போய் நின்னாலும் நாம் அதுக்கான பிரயாசங்களை முன்னெடுக்கும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு நம்ம எல்லோருக்கும்
எல்லாருமே ரட்சிப்படைறதுக்கான சூழ்நிலையை தேவன் கண்டிப்பா கொடுக்கிறார். நம்மிடத்துல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நிறைவானது வரும்பொழுது குறைவானது நம்மளை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தையோட நம்ம இந்த நாளுக்குரிய பாடத்தை நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் வேறொரு தலைப்போடு கூட நம்ம பார்க்கலாம். ஒருமையோடு கேட்ட நேரம் இந்தியாவின் நாமே ஆசிரியர் தர அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தருணத்துல கூட நம் தேவனுடைய மாபெரும் கிருபையில ஆசாரியனுக்குரிய தகுதிகள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு 12 குறைபாடுகள் உள்ள அந்த ஒரு விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம். நீங்க அந்த 12 குறைபாடுகள்ல கண்டிப்பா ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கத்தான் செய்யும். இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த அஸ்திவார கற்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக தேவன் தேர்ந்தெடுக்கணும்? 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கணும். அவர்களும் இந்த ஒரு குறைபாடுகளோடு இருந்தாலும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அவர்கள் இந்த ஒரு வாய்ப்புல அருமையா ஓடி அவங்க முடிச்சிருக்கிறதா நமக்கு முன்மாதிரியா தேவன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அஸ்திபார கல் மேலதான் நம்ம கூட கட்டப்பட போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப கண்டிப்பா நமக்குள்ள அந்த பலவீனங்கள் இருந்துட்டாலும் அந்த பலவீனங்களுக்கு காரணமாக நம்ம யாரை சொல்லிட முடியாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களை சொல்லிட முடியாது. ஏன்னா பிதாக்கள் சாப்பிட்டாங்க, எங்களோட பல் பூசி போச்சுன்னா உலக மனுஷங்க என்ன சொல்லணும். ஆனா புது சுஷ்டி அழைக்கப்பட்டிருக்க நமக்கு அந்த சூழ்நிலை மாறிடுச்சு அப்படிங்கறத பார்க்கணும். இந்த பலவீனங்களுக்கு ஒரு விஷயத்துல போய் நம்ம பலவீனம் ஆயிட்டோம்னா அதுக்கு நாம தான் காரணமா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம குறைவுபட்டவர்களாக இருந்தாலும் நீ அங்க கவனிச்சு பார்க்கும்போது அவர் ஊழிய வாய்ப்புகள் செய்ய முடியாம இருந்துட்டாலும் அங்கவீனம் உள்ளவர்கள் அந்த பரிசுத்தமான பலிகளை சாப்பிடுவதற்கான வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். இப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு பிரதான ஆசாரியன் இவ்விதமாக கடந்து போய் அந்த பலிகளை செலுத்தி அவர் மூலமாக கிடைச்சிருக்கிற அந்த ஆகாரத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் உட்கொண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கேட்கிற நம்மளா இருக்கட்டும், பேசுறவங்களா இருக்கட்டும், நமக்குள்ள பலவீனம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நமக்குள்ள ஒரு குறைபாடுகள் இருந்துட்டாலும் தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக செலுத்திட்டு அந்த பலியை, பரிசுத்தமான பலியை நமக்கு சாப்பிட கொடுக்குறாரு. அந்த சாப்பிடுற கூட தகுதி எல்லாரும் கூட கிடையாது. பர்டிகுலரா லேவியர்களுக்கு மாத்திரம் தான் அங்க கூட இருக்கு. ஒரு அங்கவீனம் உள்ள லேவியனா இருந்தா சாப்பிடலாம், மற்ற ஜனங்கள் கூட சாப்பிட முடியாது. அதே போலதான் இன்னைக்கு நம்ம கூட சில நேரங்கள் அங்கவீனம் உள்ளவர்களாக மாறிடும். ஆனாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செலுத்திட்டு அந்த பலியின் மூலமாக அவருடைய வேறுபட்ட வார்த்தைகளை ஒரு நாள் உட்கொண்டு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் மூலமாகத்தான் நம்ம பரிசுத்தமாகிட்டு இருக்கோம். அருமையான ஒரு வாய்ப்பு அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்போ தேவனும் கர்த்தரும் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த உன்னதமான அன்பை உணர்ந்தவர்களாக இருந்து அந்த அன்புக்கு தகுதியுள்ளவர்களாக நம்ம ஒரு நாளும் பிரயாசப்பட்டோம்னா கண்டிப்பா தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அங்க தருவார். நமக்கு முன்மாதிரியாக நம்முடைய அப்போஸ்தலர் ஓடி இருக்கிறாங்க, அஸ்திபாரங்களாக மாறி இருக்கிறாங்க. அதன் மேல கண்டிப்பாக நம்ம கூட கட்டப்படுவோம் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துகள். அருமையான இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கும் அருமையான சகோதரர் கூட நம்ம நன்றிகளை எடுத்துக் கொள்ளலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த கூட்டத்தின் முடிவுக்கு அப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சகோதர சமத்தை கேட்கலாம். இப்பொழுது இந்த கூட்டத்துக்கு நிறைவாக இரவின் கீதங்கள் வாசிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரி திருச்சி சபையை சார்ந்த ராஜேஸ்வரி அவர்கள் நமக்காக இரவின் கீதங்களை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் தரூர் அவர்கள் செபிக்க இந்த கூடுகையானது நிறைவாகும். சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்கள். இரவின் இனிய கீதம் ஆகஸ்ட் 7. ஆதார வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் கர்த்தருக்கு மிகவும் சமீபமாக இருப்போமேயானால் ஆவியின் அருளை ஏராளமாய் பெற்றவர்களாய் இருப்போம். நாம் அவரை விட்டு கொஞ்சம் அப்புறமாக போனாலும் வெளிச்சம் போய்விடும். நாம் ஜெபத்தையும் வேத ஆராய்ச்சியையும் கர்த்தருடனான உறவையும் அசட்டை செய்வதால் நம்மிலுள்ள ஆவியின் வெளிச்சம் மங்கி போகும். மாறாக நமது பலவீனங்களை உணர்ந்து எவ்வளவாய் இக்காரியங்களில் உற்சாகம் உள்ளவர்களாய் இருப்போமோ அவ்வளவாய் அதிகமாய் பிரகாசம் அடைவோம். வைராக்கியத்துடன் அவருடைய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் அவரது திட்டத்தை தியானித்து அதை நாம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். இதுவே நம்மிடத்தில் உள்ள விளக்கு அணையாமல் எரிய செய்கின்ற எண்ணெயாக அமையும். இப்படியாக குன்றிலிட்ட விளக்காக நாம் பிரகாசிப்போமாக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட சத்தியத்தில் நாங்கள் மனுஷ சிந்தையோடு நாங்கள் கேட்ட சத்தியத்தை தகப்பனே, நீ ஆவிக்குரிய சிந்தையோடு ஒவ்வொரு குறைபாடுக்கு என்ன அர்த்தம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்திருப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் கூட அந்த குறைபாடுகளினுடைய அர்த்தத்தை புரிந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு வழி நடத்துங்க தகப்பனே. நாளை சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு கூட கருத்தில் ஒப்புக்கிறோம். இந்த சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு தேவ பலன் தரும்படியாக செய்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.